12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.5இல் 7ஆம் கணக்கு பார்க்கலாம். கீழ்காணும் எல்லைகளை தேவைப்படும் இடங்களில் லோபித்தாலின் விதியை பயன்படுத்தி காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பானது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1+1 என்றால் மேல் எல்லையை குறிப்பிடும். 2/x² - 1 - x/x - 1. இந்த சார்பில் நேரடியாக முதல்ல எல்லையை பிரதியிட்டு பார்க்கலாம். பகுதியில் x² - 1 இருக்குது. 1² - 1 1 - 1 0 ஆகிடும். அதே போல் இரண்டாவது உறுப்புலையும் நமக்கு என்னவாயிடும், எக்ஸுக்கு 1 பிரதியிடுறோம், பை 1 - 1 0 ஆகிடும். எனிதிங் பை 0 மதிப்பானது இன்ஃபினிட்டி. எனவே இது எந்த அமைப்பில் இருக்குது அப்படின்னா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது. இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வடிவம் இது ஒரு தேரப்பெறாத வடிவமாகும். தேரப்பெறாத வடிவம். அப்போ தேரப்பெறாத வடிவம்னா லோபித்தால் விதியை பயன்படுத்தலாம். லோபித்தாலின் விதியை பயன்படுத்துவதற்கு முன்னாடி இந்த சார்பை நாம் கொஞ்சம் சுருக்கி அமைக்கலாம். எப்படி சுருக்கலாம்னா பகுதி மதிப்பு 2ஐயும் நாம் மீசியமாக எடுத்துக்கலாம். மீசியமாக எடுக்கும் பொழுது முதல் உறுப்பில் x² - 1 அப்படின்னு இருக்கிறத x+1 பெருக்கல் x - 1ன்னு எழுதிக்கலாம். எனவே இரண்டிற்கும் வரக்கூடிய மீசியமா மதிப்பானது x+1 பெருக்கல் x - 1. இப்போ முதல் உறுப்பு x² - 1இன் விரிவாக்கமானது x+1 பெருக்கல் x - 1. இரண்டு உறுப்புகளுமே இருக்குது. எனவே பகுதி 2 மட்டும் தொகுதி மதிப்பு 2 மட்டும் எழுதிடலாம். இரண்டாவது உறுப்பில் ஒரு x+1 இல்லாததுனால x+1ஆல் தொகுதியை பெருக்கும் பொழுது x பெருக்கல் x+1 என கிடைக்கிறது. இதை கொஞ்சம் சுருக்கி அமைக்கலாம். சுருக்கி அமைக்கும் பொழுது லிமிட் x → 1 + 2 - x பெருக்கல் x² மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் x பெருக்கல் 1 x பை டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் a + b பெருக்கல் a - b எனும் பொழுது a² - b². ஏக்கு பதிலாக x, பிக்கு பதிலாக 1 - 1². இதில் மதிப்புகளை பிரதியிட்டு பார்க்கலாம். எக்ஸுக்கு மதிப்பு 1 என பிரதியிடும் பொழுது 1 - 1 0 ஆகிடும். 1ன்னு பிரதியிடும் பொழுது 2 - 2 0 ஆகிடும். அதே போல் பகுதியிலையும் 1² மதிப்பு 1ன்னு பிரதியிடுறோம். 1 - 1 மதிப்பு 0 ஆகிடும். எனவே 0/0 என்ற தேரப்பெறாத வடிவம் கிடைக்கிறது. தேரப்பெறாத வடிவம்னா தான் நம்ம லோபித்தால் விதியை பயன்படுத்துகிறோம். லோபித்தாலின் விதிப்படி பகுதி மற்றும் தொகுதிகளை தனித்தனியாக வகையீடு செய்யும் பொழுது x → 1 + 2 வகைப்படுத்தும் பொழுது 0 ஆகிடும். x² வகையீடானது 2x, x பொறுத்து வகையிடும் பொழுது மதிப்பு 1 பை x² வகைப்படுத்தும் பொழுது 2x 1 என்ற மதிப்பு மாறிலி மதிப்பு 0 ஆக லிமிட்டு x → 1 + -2x மதிப்புகளை பிரதியிட்டு பார்க்கலாம். -2 பெருக்கல் 1இன் மதிப்பானது -1 -2 என கிடைக்கிறது. அதே போல் -1 அப்படியே இருக்கும். பகுதியை பொறுத்த வரைக்கும் 2 பெருக்கல் 1இன் மதிப்பு 2. எனவே இதற்கான தீர்வு -2 பெருக்கல் 1 -2 பை 2 பெருக்கல் 1 0. அதாவது தேரப்பெறாத வடிவமாக கிடைக்கவில்லை. -1 பெருக்கல் 1 -2 -2 -1இன் மதிப்பானது -3 பை 2 பெருக்கல் 1 2 -3/2ங்கிறது தீர்வு ஆகும்.